இஸ்லாமிய மக்களுக்கு தேசிய அளவில் 10-15% இடஒதுக்கீடு, மாநில அளவில் 5-10% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை இன்றைக்கு செய்தார்கள். பாசிஸ்ட் மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் மத்தியிலே ஆட்சி பொறுப்பேற்று மதத்தின் பெயரால் அரசியல் செய்கின்ற அந்த பாசிஸ்ட் அரசாங்கம் இஸ்லாமிய சமுதாய மக்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து அழிக்க நினைக்கின்றார்கள். குறிப்பாக வக்ஃப் வாரிய சட்டம் இஸ்லாமிய மக்களுக்காகவே, உரிமைக்காகவே அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதிலும் திருத்தம் கொண்டு வரப்பட்டு குழு அமைத்திருக்கின்ற சூழ்நிலையில் கூட இன்னும் அதனுடைய பரிந்துரை கொடுக்கவில்லை. ஆனால் உள்துறை அமித்ஷா அவர்களும் அதே போன்ற அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர்களும் வருகின்ற அந்த கூட்டத்தொடரிலே நாங்கள் நிறைவேற்றும் என்று சொன்னால், எந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாய சகோதரர்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் மோடி அரசாங்கம் இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருப்பது தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாசிஸ்ட் அரசாங்கத்திற்கு துணை போகின்ற வகையிலே தமிழ்நாட்டிலே ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் இருக்கிறது. ஸ்டாலின் அரசாங்கம் மோடியினுடைய செல்ல குழந்தையாக, வளர்ப்பு பிள்ளையாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்தித்த பிறகு இன்றைக்கு பிஜேபிக்கு எதிரான அந்த எந்த போக்கையும் திமுக கையில் எடுப்பதில்லை. மாறாக அவர்களுக்கு ஒத்து ஊதுகின்ற வகையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், எழுதப்படாத ஒப்பந்தம் 2026க்கு பின்பு உங்களுடைய பாசிஸ்ட் அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆதரவு தருவோம் என்று சொல்லி இந்த பாசிஸ்ட் அரசாங்கத்துடைய முதலமைச்சர் தன்னுடைய குட்டியை ஆழம் பார்ப்பது போல அவருடைய, நான் வந்து குரங்குன்னு சொல்ல மாட்டேன், நான் குரங்கு என்ன பண்ணோம், குட்டியை விட்டு ஆழம் பார்க்கிறோம். நான் அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமாக போக மாட்டேன். அவருடைய குட்டியை விட்டு ஆழம் பார்க்கின்ற வகையிலே அவருடைய அருமை மைந்தன் உதயநிதியை அங்கே அனுப்பி அதன் மூலம் வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு, இப்போ பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் அமைச்சருடைய இந்த கேஸ் எல்லாம் அவ்வளோதான். ரைடு இல்லை, இன்கம் டேக்ஸ் ரைட் கிடையாது, கோடி கோடியாக கொள்ளையடித்து இன்கம் டேக்ஸ் ரைடு கிடையாது, இடி கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் இவர்கள் கை காட்டுகின்றவர்கள் மத்தியில் தான், அவங்க வீட்டில் தான் இடியும் போகும், இன்கம் டேக்ஸும் போகும். அப்படி இன்றைக்கு இந்த பாசிஸ்ட் அரசாங்கத்திற்கு, மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு இன்றைக்கு துணை போகின்ற வகையில் இருந்து கொண்டு நான் கேட்குறேன், இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை கேட்குறேன், இவ்வளோ எம்பிகள் உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பி வச்சாங்க, ஏன் வந்து தேசிய அளவில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்த வேண்டும் என்ற அந்த குரல் வந்து பாராளுமன்றத்தில் ஏன் எழுப்பல? அது எழுப்ப மாட்டாங்க. சரி, தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குறுதி முக்காவாசி எல்லாம் கோவிந்தா தான். அம்போ பட்ட நாமம் ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் தேனும் பாலும் ஆறு ஓடுற அளவுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சரக்கு தான் இன்னைக்கு தேனும் பால் ஆறாக ஓடுது. இன்னைக்கு டாஸ்மாக்குடைய வருமானம் மட்டும் 32,000 கோடியிலிருந்து 52,000 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கு. இதுதான் வந்து இந்த ஆட்சியுடைய சாதனையா இருக்கு. தேர்தல் காலத்தில் சொன்னீங்களே, இடஒதுக்கீடை உயர்த்தி தருவோம், இஸ்லாமிய சமுதாய சகோதரர்களால் சிறையில் இருக்கின்ற உடனடியாக விடுதலை செய்யும் சொல்லிட்டு அதை வந்து செய்ய வேண்டியதுதான். அதை இன்னும் 15 மாதங்கள் இருக்கின்றது, கிட்டத்தட்ட ஓடி போச்சு 3 வருஷம் மேல. ஆனால் இதுவரை அது குறித்து எந்த ஒரு தகவலும் சொல்ல வாயம் திறக்கல. இந்த சகோதரி கூட சொன்னாங்க, இதே கருத்தை தான் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் சொல்றாங்க. எதிர்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் இருக்கும்போது ஒரு நிலை, அதே எதிர்கட்சி தலைவராக ஆளுங்கட்சியாக வரும்போது அது ஒரு நிலை. எப்படிப்பட்ட அந்த இரட்டை நிலை! திமுகவை பொறுத்தவரை சரி, அது அப்பா காலத்திலேயும் சரி, அதே போன்று இவர் காலத்திலும் சரி, உள்ளொன்று வைத்து புறமொன்று வைத்து நாக்கிலே நஞ்சை தடவி பேசக்கூடிய வல்லமை படுத்த ஒரு கட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். எனவேதான் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அதை நம்பக்கூடாது. எனவேதான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்குள்ள இஸ்லாமிய சமுதாய சகோதரர் என்ன கேட்கின்றார்கள்? பொருளாதாரத்திலே, கல்வியிலே
எல்லா வகையிலும் பின்தங்கியவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு. அந்த வகையிலே 2006ஆம் ஆண்டு கூட அந்த 3.5% இடஒதுக்கீடு எப்படி வந்தது? கருணாநிதியை கொண்டு வந்தார் அன்னைக்கு? இல்லை. அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இந்த காலகட்டத்தில் ஜனார்தன கமிஷன் ஒன்று அன்னைக்கு அமைக்கிறாங்க, ஜனார்தன ஆணையம். அந்த ஆணையம் வந்து பரிந்துரை, அந்த ஆணையத்தினுடைய ரெக்கமெண்டேஷனை அம்மாவே என்ன பண்ணுறாங்க, அந்த டைரக்ஷன் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கொடுங்கன்றாங்க. பிற்படுத்தப்பட்ட நல்ல ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தருவாயிலே ஆட்சி மாற்றம் இருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகுதான் அந்த 3.5% இடஒதுக்கீடு வந்து அன்றைக்கு வந்து திரு மு கருணாநிதி 2007ஆம் ஆண்டு அந்த அறிவிக்கிறாங்க. 3.5% கொடுத்தீங்க. ஆனால் இதுவரையில் 2007ஆம் ஆண்டிலிருந்து இதுவரையில் அந்த 3.5% இடஒதுக்கீட்டில் எத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரிகள் ஐஏஎஸ் வந்திருக்காங்க, ஐபிஎஸ் வந்திருக்காங்க, குரூப் 1ல் பாஸ் பண்ணியிருக்காங்க, குரூப் 2ல் பாஸ் பண்ணியிருக்காங்க, குரூப் 4ல் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் மூலமாக நடத்தப்பட்ட தேர்வுகள். இதை தவிர மற்ற அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பணியமர்த்தப்பட்டவர்கள் அவருடைய விவரங்கள். அதே போன்று கல்வியில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் காலேஜ் என்று சொல்லக்கூடிய மருத்துவக் கல்வி, அதே போன்று பொறியியல் கல்லூரி மற்றும் இதர ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்று சொல்லக்கூடிய மற்ற கல்லூரிகள் எவ்வளவு பேருக்கு இடஒதுக்கீடு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வழங்கப்பட்டது? அந்த விவரத்தை கொடுக்குறது என்ன கஷ்டம்? நீங்கள் தானே தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க, ஒரு திறந்த மனதோடு, ஒரு க்ளோஸ்டாக இல்லாமல், ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்ட் என்ற முடியிலே, ஒரு திறந்த வெளி அந்த ஒரு அடிப்படையிலே அந்த தகவலை நாங்கள் அளிப்போம் என்று சொன்ன அந்த வாக்குறுதி அதுவும் காற்றோடு போய்விட்டது. இதுதான் நம்முடைய சகோதரி சொன்னது போல ஏற்கனவே அரசு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் நாங்களாம் கண்ணுக்கு தெரியும்னா டெஃபினட்டாக உங்களை எதிர்கட்சியாகவே நாங்கள் ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டாங்க. அந்த கருத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய சகோதரி இன்னைக்கு சொன்னாங்க. அதனால் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வேண்டுகோள் விடுப்பது, கண்டிப்பாக இந்த அரசை பொறுத்தவரை எவ்வளவுதான் கத்தினாலும் கூச்சலிட்டாலும் செவிடங்காதல் ஊதுற சங்குதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.